வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப் என்ன அப்படின்னா லேர்ன் ஜேஎஸ்ஆர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல ஆரம்பிச்சு குரூப் 4 வரையும் படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும், டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி இது போல எக்ஸாம் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கும் ரொம்ப கம்மியான காஸ்ட்ல தரமான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த லேர்ன் ஜேஎஸ்ஆர். இந்த ஆப்பை பத்தி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க கூகுள்ல போய் லேர்ன் ஜேஎஸ்ஆர் ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்லயும் லேர்ன் ஜேஎஸ்ஆர் ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணலாம். அப்படி டைப் பண்ணும்பொழுது முதல்லயே லேர்ன் ஜேஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு லிங்க் கிடைக்கும். இதை நீங்க டச் பண்ணலாம். டச் பண்ண உடனே நமக்கான வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். இங்க ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியில இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அச்சீவர்ஸ் எல்லாருடைய அச்சீவ்மெண்ட் இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். ஈவன் யூடியூப் சேனல்லையுமே அச்சீவர்ஸ் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியா நீங்க இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்களுடைய சக்சஸ் ஹிஸ்டரியை நீங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இதுல ரொம்ப முக்கியம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுடைய அக்கௌண்ட், நீங்க இதுவரையும் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்க இங்க போயிட்டு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சைன் இன், சைன் அப் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க சைன் இன் பண்ணலாம். இல்ல நான் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணும்பொழுது உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஸ்டேட்டு, சிட்டி, அது மட்டும் இல்லாம உங்களையே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஸோ தட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சைன் இன். எஸ், உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, இது ரெண்டுத்தையும் போட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், சைன் இன் பண்ணியிருக்கேன். அதனால நான் இப்போ டைரக்டா என்னுடைய போர்ட்டலுக்குள்ள போறேன். இப்படி போன உடனே ஒரு ஸ்டூடெண்டால எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃப்ரீ யூசர், சார் என்கிட்ட பணம் இல்லை, ஸோ நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜேஎஸ்ஆர் செயலியில் உங்களுக்கு டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் இலவசமாகவே கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிக்கிறேன், இல்லை டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படின்றா நீங்கள் இந்த ஆப்பில் அந்த ஃபுல் கோர்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. சரி, வாங்க இந்த ஆப்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாமே இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இல்லை, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ். நீங்கள் ஃபுல் கோர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா கம்ப்ளீட் கோர்ஸ் எஸ்ஐக்காக இருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees, 150 days வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி 5 months. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2A கோர்ஸ். இந்த குரூப் 2 குரூப் 2A கோர்ஸை பொறுத்தவரை 200 நாள் வேலிடிட்டியோட 2500 rupees. ஸோ இதில் கம்ப்ளீட் ரெக்கார்டட் மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வேணுன்றவங்க இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணிக்கலாம். பிகாஸ் 2500ல 200 நாளுக்கு ஏற்ற ஒரு கோர்ஸாக இந்த கோர்ஸ் ஆப்டாக இருக்கு. இல்லை நம்ம கட்டணமே இல்லாமல் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் பே 1 rupees. 365 daysக்கும் உங்களுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதான் ஃபுல் கோர்ஸ். இப்போ கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை பொறுத்தவரையும் என்னென்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2Aக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கு. பட் இந்த மெட்டீரியலை பொறுத்தவரையும் 200 நாள் வேலிடிட்டி 1500 கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூர்லி மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2A மெட்டீரியல்ஸ் மட்டும் 499. அந்த கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியலில் உங்களுக்கு கிளாஸ் அண்ட் மெட்டீரியல் கிடைக்கும். கம்ப்ளீட் க்ளோஸில் கிளாஸு, மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸு, டிஸ்கஷன் கம்ப்ளீட் பேக்கேஜாக கிடைக்கும். மூணுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மெட்டீரியல் அலோன் 500, கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ல ரெண்டுமே கிளாஸ் அண்ட் மெட்டீரியல் கம்பைன் பண்ணி 1500. இல்லை சார் கிளாஸ், மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், டெஸ்ட் டிஸ்கஷன் எல்லாமே வேணும்னா 2500. வேலிடிட்டி குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு 200 days கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அதிகமான டேஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸாமை தாண்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் டெஸ்ட் டிஸ்கஷன். டெஸ்ட் டிஸ்கஷன் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கும் செப்பரேட் இது இருக்கு. எக்ஸாம்பிள் டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐக்கு பொறுத்தவரையும் 1000 rupees, இங்க குரூப் 2Aக்கு பொறுத்தவரையும் 1000 rupees. இதுல டெஸ்ட்டும் இருக்கும், டெஸ்ட் டிஸ்கஷனும் இருக்கும். சரி, எனக்கு சாப்டர் வைஸ் இல்ல டாபிக் வைஸ் வேணும். ஸோ அதெல்லாம் எங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா எஸ் அதுக்கும் இங்கே இருக்கு. நீங்க போய் பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல்ஸ் போய் சாம்பிள் பார்க்கலாம். கம்பைன் கோர்ஸை பத்தி பார்க்கலாம், 1+1 கோர்ஸ். ஸோ இது ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸா நம்ம பார்க்கலாம். இதுல நீங்க முதல்ல டெமோ பார்த்துட்டு நீங்க இந்த ஆப்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் டெமோ கிளிக் பண்ணுங்க.
டெமோவை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கான டெமோ வந்து கிடைக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. எஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான டெமோவும் அவைலபிளாக இருக்கு, தமிழுக்கான டெமோவும் அவைலபிளாக இருக்கு. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் போயிட்டீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், இந்தியன் ஜியாகிரபி, இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் பாலிட்டி, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பார்க்கணுமோ அந்த சப்ஜெக்டுக்கான டெமோ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் ஜியாகிரபி பார்க்கலாமா? இதில் டெமோ கிளாஸ். ஸோ டெமோ கிளாஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டெமோ கிளாஸ் வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா அந்த மெட்டீரியல் சைடு இருக்குல்லையே, அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி வாங்க, இதுதான் இந்தியன் ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ். இது போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு டெமோ வந்து ரெடிலி அவைலபிள். ஓகே, ஸோ நீங்கள் டெமோவை பார்த்துட்டே நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை அந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா. நீங்கள் 10 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நீங்கள் டெமோ பார்க்கலாம். எஸ், 10 சப்ஜெக்ட்டுக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் டெமோ பார்க்கலாம். ஈவன் தமிழ் ஆல்சோ நீங்கள் வந்து டெமோ பார்க்கலாம். டெமோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். ஓகேவா? இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் டிஏவை பொறுத்தவரையும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சாப்டர் வைஸ் ஆல்சோ அங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னன்னா டெஸ்டிமோனியல் சாட்சிகள் கிளியர் பண்ணவங்க. ஸோ சாப்டர் வைஸ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, சப்ஜெக்ட் வைஸ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சாப்டர் வைஸை பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் சாப்டரில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து இதுவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ரீசனிங்கில் வந்து வீக்காக இருக்கீங்க, இல்லைனா வந்து இதில் வால்யூம் வந்து தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் சாப்டர் மட்டும் போய் வந்து படிச்சுக்கிறதுக்கு ஏற்றது போல் இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவே நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாலிட்டி வந்து வீக்காக இருக்கீங்கன்னா அந்த பாலிட்டியில் இருக்கிற அத்தனை சாப்டருமே வந்து அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 விதமாக இருக்குது, சாப்டர் வைஸ் இருக்குது, தென் சப்ஜெக்ட் வைஸ் கோர்ஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாகவும் வாங்கிக்கலாம், டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் தனியாக, மென்டல் எபிலிட்டி தனியாக, தமிழ் தனியாக, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஓகேவா? ஸோ இந்திய தேசிய இயக்கம், இது போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா அகைன் நீங்கள் வந்து ஃபுல் கோர்ஸ்க்கான டெமோ, அதில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான டெமோ வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த டெமோவை பார்த்துட்டு யூ கேன் டிசைட். ஸோ ஜேஎஸ்ஆர் ஆப்பில் அதிகபட்சமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீஸே 2500, அதுவும் 200 நாளைக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கு இது ஒரு ரீசனபிளான அமௌண்ட். ஸோ இதுக்கு கிடைக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கான ஒர்த்து இந்த அமௌண்ட்டை விட பல மடங்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் டெமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிவு பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாப்டர் வைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கைண்ட்லி யூட்டிலைஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.